வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. தேர்தல் தேதி மிக விரைவாக அறிவிக்கப்பட இருக்கு தேர்தல் ஆணையத்தினால. ஒவ்வொரு கட்சிகளும் இந்த தேர்தலுக்காக பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பரிவர்த்தன் யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையை பாஜக தொடங்க இருக்காங்களாம். மார்ச் 1ஆம் தேதி தொடங்க இருக்காங்களாம். இந்த யாத்திரையின்படி 300க்கும் மேற்பட்ட ரேலிஸை பிளான் பண்ணியிருக்காங்களாம் பெங்கால் முழுவதும். தேர்தலுக்குள்ள பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் 300க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் கலந்துக்குவாங்க சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிளான் பண்ணியிருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி தொடங்கப்பட இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியுடைய குரோத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வளர்ச்சி. சிங்கிள் டிஜிட்ல இருந்து இப்போது பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்திருக்காங்க பிஜேபி. சரியாக வேட்பாளர்களை களமிறக்கி கடுமையான தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டா டெஃபினட்டாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட முடியும், மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு பாஜக மேலிடம் உறுதியாக நம்புகிறாங்க. அதனால் வெஸ்ட் பெங்காலில் மொத்த வெயிட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த யாத்திரை அறிவிக்கப்பட்டிருக்கு. அஸ்ஸாம்லையும் அப்படி தான். அஸ்ஸாம் பாஜகவும் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. வர 20ஆம் தேதி 37 லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் 8000 ரூபாய் டெபாசிட் செய்ய இருக்காங்க அஸ்ஸாம் கவர்மெண்ட். அஸ்ஸாம் பிஜேபியும் வேறு லெவலில் எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. சமீபத்தில் ஹோம் மினிஸ்டர் புதுச்சேரி வந்திருந்தார். ரங்கசாமி அவர்களோட மிக முக்கியமான ஆலோசனை நடத்தினார். 60% ஓட் ஷேரை என்டிஏ வாங்கும் புதுச்சேரியில் அப்படின்னு உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த நம்பரை வெளிப்படையாகவே அமித்ஷா ஷேர் பண்ணியிருக்காரு. எழுதி வச்சுக்கோங்க, 60 விழுக்காடு ஓட் ஷேரை புதுச்சேரியில் பிஜேபி வாங்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இப்போது தமிழகத்தில் மட்டும்தான் என்டிஏவுடைய ப்ராக்ரஸ்ஸு கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. மார்ச் 1ஆம் தேதி பிஎம் மோடி மதுரை வராரு. மார்ச் 6ஆம் தேதியும் மறுபடியும் தமிழகம் வராராம் பிரைம் மினிஸ்டர் மோடி. வேலூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாராம். மார்ச் 1ஆம் தேதி வந்துட்டு அடுத்து ஒரு வார கேப்புக்குள்ளே மார்ச் 6ஆம் தேதி வேலூருக்கு வராரு பிஎம். பிரைம் மினிஸ்டருடைய தமிழக வருகையின் போது டெஃபினட்டாக களம் மாறும். இப்போ வரைக்கும் என்டிஏ பற்றி பேச்சு இல்லைல்ல. மார்ச் 1க்கு பிறகு என்டிஏ தான் தமிழக அரசியலில் பிரதானமாக இருக்கும். டிஎம்கேவா என்டிஏவா அப்படின்னு தான் களம் இருக்கும். இடையில டிவிக்கே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு காமெடி பண்ணுறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டருடைய வருகைக்கு பிறகு டெஃபினட்டாக வேறு லெவலில் களம் மாறும், என்டிஏவுக்கு ஆதரவான சூழல் உருவாகும் அப்படின்னு பாஜக சப்போர்ட்டர்ஸு அதிமுக சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நம்பிக்கை தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. எது எப்படியோ இந்த பரிவர்த்தன் யாத்திரா அப்படிங்கிறத கேள்விப்பட்டோன்னே நம்ம மைண்டு மட்டும் இல்லை, பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருத்தங்களுடைய மைண்டும் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு தான் போகுது. அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவராக இருந்தப்ப எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினார். 2024 பிஜேபி 12 விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்கல்ல, அதுக்கு மிக முக்கிய காரணம் அண்ணாமலையுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை. அண்ணாமலை மாநில தலைவராக கண்டினியூ ஆயிருந்தாருன்னா எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை பார்ட் 2 நடத்துறதுக்கு பிளானிங்கில் தான் இருந்தார். 2026 தேர்தலை மையமாக வைத்து இன்னொரு யாத்திரை போக ரெடியாக இருந்தார். அதுக்குள்ளே எல்லா சீன்ஸும் சேஞ்ச் ஆயிருச்சு. எவ்வளவு யாத்திரை வந்தாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை ஸ்பெஷலான ஒன்று தான். 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை மறுபடியும் பிஜேபி மாநில தலைவராக நியமனம் செய்யப்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மாநில தலைவராக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பல யாத்திரைகள் போவார், பிஜேபியை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணுவார் அப்படின்னு ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ராஜ்யசபா எம்பிக்கள் 6 எம்பிக்களுடைய பதவிக்காலம் முடியுது. இதனையொட்டி தேர்தல் ஆணையம் மார்ச் 16ஆம் தேதி அந்த 6 சீட்டுகளுக்கு ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. வேட்புமனு தாக்கல் செய்கிறவங்க பிப்ரவரி 26க்குள்ளே நாமினேஷனை ஃபைல் பண்ணணும், வேட்புமனுவை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த 6 சீட்டில் திமுகவுக்கு 3 சீட்டு இருக்குது. திமுகவுக்கு 3 சீட்டா, இந்த 3ல் 1 பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்களை ராஜ்யசபா எம்பியாக களமிறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டும் திமுக ஆலோசனையில் இருப்பதாக தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், சோசியல் மீடியாவில் உச்சக்கட்ட டிபேட்டுங்க. என்னென்னா சமீபத்தில் திமுக சார்பாக ஒரு பாடல், தேர்தலை முன்னிட்டு ஒரு பாடல் வெளியிடப்பட்டுச்சு. 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்துச்சுல. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆடி போஸ்ட் போட்டிருக்காங்க. நிறையா சோசியல் மீடியா பிரபலங்கள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் பஞ்சாயத்து. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பிஆர் ஸ்டண்ட்டு, காசு கொடுத்து
இது மாதிரி சோசியல் மீடியா பிரபலங்களை திமுகவுடைய பாடலுக்கு டான்ஸ் ஆட சொல்லி பிரபலப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. பவள விழா நடந்துச்சுல்ல, திமுகவுடைய பவள விழா, அப்பையும் இதே மாதிரி தான் சோசியல் மீடியா செலிபிரிட்டிஸை வச்சு ஒரே மாதிரி எல்லாத்தையும் பேச வச்சாங்க. இப்பையும் இந்த பாடலில் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு போட்டால் பரவாயில்ல, ஆனால் சொல்லி வச்ச மாதிரியே எல்லா சமூக வலைதள பிரபலங்களும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவாங்கள்ல, எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஸ்டெப்பை தான் போட்டிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே ஸ்டெப்பு போடுவாங்க? அப்போது இது அப்பட்டமான பிஆர் ஸ்டண்ட் அப்படிங்கிறது தெரியுது. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு காசை கொடுத்து இது மாதிரி ஸ்டெப்பு போடுங்க, இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். இதுதான் பிஆர் ஸ்டண்ட்டு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் திமுகவை சுற்றி வளைக்கிறாங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.